ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ரிவ்யூ என்னென்னா ஹாப்பி பிளானட்டோட கிச்சன் கிளீனர். இதுதான் என்னோடய கிச்சனோட நிலமை. கரண்ட்டாக எப்படி அடிப்பிடிச்சு கிடக்குதுன்னு பாருங்கள். நான் ஒரு 2 வீக்ஸாக இந்த ப்ராடக்டை ரிவ்யூ பண்ணணுன்றதுக்காக இதை நான் க்ளீனே பண்ணலை. என்னோடய கவுண்டர் டாப், கேஸ் டாப் எதுவுமே க்ளீன் பண்ணலை. இதோட வால் கூட நான் க்ளீன் பண்ணாதது அப்படியே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குன்னு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு எடுத்து அந்த ஹாப்பி பிளானட்டோட ஸ்ப்ரே பண்ணுறேன். இதுதான் அந்த பாட்டில், நீங்கள் பாருங்கள். இந்த பாட்டில் தான் அது கிச்சன் க்ளீனர். ஸோ இதை அப்படியே நான் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணுறேன். என்னோடய கவுண்டர் டாப், கிளாஸ் டாப் எல்லா இடத்துலையும் நான் அந்த ஸ்ப்ரே பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அவங்களோட அந்த ஹாப்பி பிளானட்டோட டவல் ஒன்று ரீயூஸபிள் இருக்குல்ல, ஸோ அதையே எடுத்து நான் ஜஸ்ட் அதை க்ளீன் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்வைப் தான் பண்ணேன். அந்த வைப்லேயே பார்த்திங்கன்னா வந்துருச்சு அவ்வளோ அழுக்கும். நான் எதுவுமே எஃபோர்ட் போட்டு ரொம்ப நேரம்லாம் தேய்க்கலை. என்னோடய லாஸ்ட் பர்னர் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பர்னர், அது மட்டும்தான் ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் அழுத்தி தேய்க்கிற மாதிரி இருந்தது. பார்த்திங்கன்னா என்னோடய கவுண்டர் டாப்லேருந்து எல்லாத்துலேயுமே நான் லைட்டாக தான் தேய்க்கிறேன். அது அப்படியே அழகாக எனக்கு எஃபோர்ட்லெஸ் இல்லாமல் ரொம்ப க்ளீன் பண்ணிடுது. பாருங்கள், ஜஸ்ட் அதை அப்படியே வைப் பண்ணோடனே அது அழகாக வந்துடுது. அப்படியே நான் அதோட என்னோடய கவுண்டர் டாப்பையும் ஜஸ்ட்டு சும்மா தான் நான் அப்படியே தேய்க்கிறேன். அது அப்படியே அழகாக இருந்த அந்த பிசுப்பு எல்லாமே வந்துடுச்சு. இதான் நான் சொன்னேன் என்னோடய பெரிய பர்னர். அந்த லார்ஜ் பர்னர் எப்படி இருக்குன்னா, ரொம்ப அடிப்பிடிச்சிருந்துச்சு. நான் அவளுக்கு காமிச்சிருந்தேன்ல, அதை ஜஸ்ட்டு வைப் பண்ணோடனே வந்துடுச்சு. ஆனால் கொஞ்சம் அடிப்பிடிச்சது ஓரத்தில் கொஞ்சம் டார்க்காக இருந்த இடத்துல மட்டும் நம்ம தேய்க்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது மட்டும் நம்ம கொஞ்சம் அழுத்தி தேய்க்கிற மாதிரி இருந்து, மேபி அது கொஞ்சம் ஊற வச்சுருந்தா, இன்னும் கொஞ்சம் ஊற வச்சுருந்தா அது வந்திருக்கும் போல். இது நான் தனியாக 3 பிளேட்ஸோட தனியாக எடுத்து வச்சு அதையும் க்ளீன் பண்ணி பார்த்தேன். ஜஸ்ட்டு ஊற வச்சுட்டு ஒரு வைப் பண்ணுறேன், அதுவும் அழகாக ஃபுல்லாக வந்துடுச்சுங்க. நீங்கள் பாருங்கள், இதான் என்னோடய ஃபைனல் அவுட்புட். எல்லாமே க்ளீனாக அப்படியே புதுசு மாதிரி பளபளன்னு அப்படியே மின்னுது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். என்னோடய பர்னர்லாம் பாருங்கள், அப்படியே புதுசு மாதிரி இருக்குது எல்லாமே. இது எதுவுமே என்னோடய பெய்டு ப்ரமோஷனோ எதுவுமே கிடையாது. என்னோடய ஹானஸ்டான ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.